ஏண்டி மல்லிகாக்கு காலையிலேருந்து 2 ஃபோன் அடிச்சுட்டேன், எடுக்கவே இல்லை. நீயாவது உன் ஃபோனில் ஒரு ஃபோனை போட்டு கொடுறி, ஒரு வாய் பேசுவான். அம்மா நானும் காலையிலேருந்து 4-5 டைம்ஸ் அடிச்சிட்டேம்மா, அக்கா எடுக்கவே இல்லை, ஏனே தெரியல. அப்படியா? முன்னையாச்சும் உமா அக்கா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கொடுப்பாங்க. இப்போ அவங்களும் வேறு வீட்டிலலாம் இருக்காங்க, அதான் யாருக்கு பண்ணுறதுன்னு தெரியல. விடுடி விடுடி, எதுக்கு வம்பு? அவளுக்கு அங்கே என்ன பிரச்சனையோ அவளே பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுவா. அக்கா ஒரு வாட்டி வந்துட்டு போனால் கூட நல்லா இருக்குமா? வேலையெல்லாம் அப்போ தான் நமக்கும் புரியும். அவளால் எப்படி வர முடியும்? அங்கேயும் குடும்பம் குட்டி குழந்தைன்னு எல்லாம் இருக்குல்ல, மாமியார் நாத்தனார்னு எல்லாரையும் அவள் தான் கவனிக்கணும். அவளையும் ஒரு நாள் வருவா, எதுக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், வந்துட்டு போமான்னு. சரியா? சரிம்மா, அக்கா வந்தால் நல்லா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அக்கா, மாப்பிள்ள, மல்லி, வாமா. என்ன முல்ல, அக்காவை மட்டும் தான் பார்க்கணும் போல இருந்துச்சோ, மாமா எல்லாம் பார்க்கணும் போல இல்ல, அப்படிதானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, 2 பேரையும் தான் வரணும்னு நினச்சேன். சும்மா பார்த்தோன்னு சொல்லக்கூடாது. ஐயோ இல்லை மாமா, நெசமாதான். பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்கடி அதுங்களை கூட்டிட்டு வரணும்னு லீவு நாள்ல வர வேண்டியதா இருக்கு. லீவு நாள்ல வந்தோன்னு வையேன், 4 பேரும் இப்போ நானும் அவரும் நான் வண்டியில வந்துட்டான். அதுங்கெல்லாம் கூட்டிட்டு பஸ்ல ஏறி இறங்கி வரணும் பார்த்துக்க. அதனாலதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அந்த பக்கம் அனுப்பிட்டு நாங்க ஒரு இட்டு வந்துடலான்னு வந்தோம். இந்த முதல்ல பூவை வாங்கி தலையில போய் தலையை சீப்பி பூவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமி படத்துக்கும் பூவெல்லாம் போடுடி. அன்னைக்கும் கொஞ்சம் கூடு. சரிக்கா, அண்ணி ஆபீஸ் போயிருக்காங்க, நான் ஃப்ரிட்ஜில் வைக்கேன், சாயங்காலம் வந்தோடனே வச்சுக்கிட்டோம். சரிதான் சரிதான். உள்ள போய் பூவை உள்ள வச்சுட்டு அக்காளுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாமா. சரிம்மா, அந்த வந்துடுறேன். மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆமாந்த, ஊர்ல கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு நான் அங்க என்ன பண்றது, மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு லீவ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா இன்னும் 1 மாசம் அங்க இருக்க வேண்டியதுதான். முல்லை கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் இனி போகணும். சந்தோஷம் மாப்பிள்ள, சந்தோஷம். நீங்க உங்க வீட்டு கல்யாணமா எடுத்து நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. உங்களாலதான் முல்லைக்கு இப்படி தங்கமான மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. எத்த முல்லை யாரு? மல்லிக்கு மட்டுமா தங்கச்சி? எனக்கும் தங்கச்சி தான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத பொறுப்பும் கடமையும் எனக்கும் இருக்கு. அம்மா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நகையெல்லாம் வாங்கியாச்சா? என்னடி கேள்வி இது? அக்கா கறி நீ இருக்க, ஒன்ன விட்டுட்டு போய் நகையெல்லாம் வாங்க போறோம். நாளை பின்னதான் பணம் வரும், பணம் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து போய் தான் நகை எடுக்கணும். மொத்தமா எத்தனை சவரன்ட்டு போடலான் இருக்கீங்க? மாப்பிள்ள மொத்தமா சேர்த்து ஒரு 25 பவுன் போடலான் இருக்கேன் மாப்பிள்ள. 20 பவுன் முல்லைக்கு, 5 பவுன் மாப்பிள்ளைக்கு, மொத்தமா சேர்த்து ஒரு 25 பவுனா போடலான்னு பாக்குறேன். அதுக்கு தான் உறவு செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுவும் நாளைக்கு வந்துடும். வந்துட்டா மொத்தமா போய் எடுத்துருவோம். 25 பவுன் இல்லத்த, 30 பவுன் போடணும். மாப்பிள்ள இதுக்கே கொஞ்சம் சிரமம் தான். மேற்கொண்டு 5 பவுனுங்கிறது நம்ம தகுதிக்கு மீறினது. மேற்படி பாத்திரம் பண்ணோம் அது இதுன்னு எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் முடியாதுத்த, முல்லைக்கு 30 பவுன் தான் போடணும். மாப்பிள்ள வீட்டுல எதுவும் சொன்னாங்களா மாப்பிள்ள? நீங்க அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களோ? அம்மா நீ வேற பதட்டப்படாத. ஏங்க விளையாடாம விஷயத்த சொல்லுங்க. எங்க அம்மா பாருங்க கடந்து பதறுது. என்னடி விஷயம்? இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு 5 பவுனுங்கிறது சும்மாவா? 25,000 விற்கிது. செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து 80,000 வந்துருமே. 8 40 4 லட்ச ரூபாடி. அது இருந்தா 1000 செலவு பார்க்கலாம்ல. இன்னும் பாத்திரம் பண்ணோம் சீரு வருஷம் நம்பிட்டு இருக்கு. விளையாடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லடி. அம்மா கையில் இருப்பு இல்லை, இருந்தா யாருக்கு செய்ய போறேன்? அவளுக்கும் உனக்கும் தானே. அத்த முல்லைக்கு நீங்க செய்யறது 25 பவுன் தான். அக்கா மாமா சார்பா நாங்க 5 பவுன் செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இதுல நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? மாமா காஃபி எடுத்துக்கங்க. கொடுப்பா. இது என்ன பதிலே காணோம்? இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? போதும் மாப்பிள்ள, 25 பவுன் போட்டு தானே பேசியிருக்கோம். இதுதான் சரியா இருக்கும். தேவையில்லாம நீங்க எதுக்கு கடந்து கஷ்டப்படணும்? ஏன் குழந்தையாளுக்கு நான் செய்யறேன், அதை நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த மாப்பிள்ளை மனசு வருத்தப்படும். ஐயோ மாப்பிள்ள, அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நீங்களும் 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கீங்க. அதிகமா இங்கேயே செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம். எத்த அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே, காலம் இருக்கு, அதுங்களுக்கு பொறுமையா செஞ்சுக்கலாம். இன்னைக்கு கல்யாணம் முல்லைக்கு தானே, முல்லைக்கு செய்யறதுல எங்களுக்கு 2 பேருக்கும் முழுக்க சந்தோஷம்தான். என்னப்பா முல்லை, என்னைக்கு நகை எடுக்க போலாம்? மாமா அது எதுக்கு மாமா? என்னடி நீ பெரிய மனுஷி மாதிரி எதுக்கு என்னன்னுக்கிட்டு? அக்கா மாமா சீர் செய்ய வேணாமா? சோறாக்கி போட்டு விருந்து வச்சு உனக்கு நகை செஞ்சு புடவை எடுத்து வைக்கணும் பாரு. என்னைக்கு வரேன்னு சொல்லு. இல்லக்கா அது என்ன 2 பேரும் வந்து போயின்னுக்கிட்டு, இதான் எங்க முடிவு. 5 பவுனுக்கு செயின் எடுத்து தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை வளையல வேணாலும் இப்பயே சொல்லிடுங்க, அதையும் செஞ்சிடுவோம். நகை எடுக்க போறப்ப சேர்த்து எடுத்துருவோம். மாப்பிள்ள இங்க பாருங்க, என்னோட முடிவு இதுதான். இதுக்கு மேல குறுக்க பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும்னு சொல்லிட்டேன். சரிங்க மாப்பிள்ள, அப்புறம் உங்க விருப்பம். சரிம்மா, அப்போ நீ நகை எடுக்க என்னைக்கு போலான்னு சொல்லு, நாங்களும் வந்துடுறோம். சரிடி, இன்னும் 2 நாள்ல நகை எடுக்க போலான்னு இருக்கோம். வளர்விரை வருது பத்தியா,
தேய்பிரம் முடிஞ்சு வளர்பிரம் வந்தோடனே நம்ம எடுத்துருவோம். சரிம்மா சரிம்மா. அக்கா காஃபியை குடிக்கா. மாமா நீங்களும் குடிங்க, சூடு ஆறிட்டா நல்லா இருக்காது. என் குழந்தைய வச்ச காஃபி எப்போ குடிச்சாலும் நல்லா தானே இருக்கும். இரு மாமா குடிக்கிறேன். காலையிலேயே புருஷன் பொண்டாட்டியும் ஜோடி போட்டுக்கிட்டு கிளம்புனாங்க, இன்னும் ஆள் வரல. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியுமா? ச்சே, அங்கே இருந்தால் மாமியார் அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லுதுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கேயும் இவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போட்டத்தை போட்டுப்படி போயிட்டா எல்லா வேலையும் நானா செய்யுது. ஏண்டி நிர்மலா, என்னம்மா எதுக்கு இப்போ என்ன கூப்பிடுற? ஏண்டி மாட்டு தொழுவத்தை கூட்டி பெருக்க சொன்னனே என்ன பண்ண? ஒன்றும் போட்டது போட்டபடியே கிடக்கு. மாட்டுக்கெல்லாம் தண்ணி தண்ணி காட்டியா இல்லையா? ஏம்மா என்னம்மா நீ காலையிலேருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. என்னால் ஓரளவு தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதுக்கு உன் மருமகளை ஃபோனை போட்டு வர சொல்லு. ஏண்டெல்லாம் சும்மா நொய்யுங்காத. ஏண்டி செய்கிற வேலையை திருத்தமாக செய்ய வேண்டியதானே? காலையிலேருந்து எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுக்கிட்டு கிடக்கேன். ஒன்று வெறும் தொழுவதை கூட்டுன்னு சொன்னதுக்கு இம்பிட்டு செழிப்பு செழிச்சுக்கிறவ வீடை கூட்டியிருக்கேன். வீடு காலில் மண்ணா ஒட்டுது, இப்படியா கூட்டுறது? ஏம்மா என்னால் ஒரு அளவுக்கு தான் முடியும். நான் ஒன்றும் உன் மருமக மாதிரி பொழுதுனைக்கும் வேலைக்காரியமே வேலையெல்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டேன். ஏண்டி உன் வீட்டு வேலையை நீ பார்க்கறதுக்கு பேர் வேலைக்காரியா? சரிதான்ப்பா. சரிடி அம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. இவன் வேலையை பாரு, நானே போய் தொழுவத்தை கூட்டி வச்சுட்டு வரேன். நிம்மி நிம்மி. அடி மாப்பிள்ள வந்துட்டாரடி, மாப்பிள்ள வந்துட்டாரு. இந்த வெறும் பையில யார் இப்போ வர சொன்னது? அப்படியே ரோட்ல சுற்றி திரிய வேண்டியதானே? வெத்தலைய போட்டேன்டி, புத்தி கொஞ்சம் மாறுதடி, புத்தி கொஞ்சம் மாறையில சக்தி கொஞ்சம் ஏறுதடி. என்ன மாப்பிள்ள வர போய் பாட்டோட வரீங்க? சம்பளம் எதுவும் போட்டானா? ஏம்மா நீ வேற, அந்த மனுஷன் கையில பாத்தியா பாட்டிலோட வராரு. குடிச்சிட்டு வந்திருக்காருமா. குடிச்சிட்டா வராரு? அட ஆமாங்கிறேன். இந்த ஆளுக்கு இதே பொழப்பா போச்சு. எப்ப பாரு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது. அந்த சேகர் திருட்டு பையன் வந்து கூப்பிட்டப்பயே நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது ஏழரை இழுத்து விடுவான்னு. அதே மாதிரி பண்ணிட்டானே. சும்மா இருந்த மனுஷனை கூட்டிட்டு போய் ஊத்தி விட்டு அனுப்பியிருக்கான். ஏய் நிம்மி, என் ஃப்ரெண்டை மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் நிறுத்திக்க. அவன் என் நண்பன், உயிர் நண்பன். ஆமா பெரிய நண்பன், உயிர் நண்பன், உயிர் நண்பன். என் தினைக்கு என் உசுரை எடுத்துக்கிட்டு தெரியா. இன்னொரு வாட்டி வீட்டு பக்கம் வரட்டும், விளக்க மாத்த கொண்டு விரட்டி விடுறேன் பாரு. மாமியாரு பாத்தீங்களா, கொஞ்சமாவது புருஷங்கிற மரியாதை இருக்கா? இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பேசாம அவளுக்கு கழட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்க போறேன். ஐயோ மாப்பிள்ள என்ன நீங்க அவ எது தெரியாம பேசுறா சின்ன பிள்ளை, அதுக்கு பதில் பேசிக்கிட்டு. ஏண்டி மாப்பிள்ளை ஏதோ குடிச்சிட்டு வந்தாருன்னா சரி அனுசரிச்சு உள்ள கூட்டிட்டு போவாம எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போறவ? ஏமா என்ன பேசுற? குடிச்சிட்டு வந்தா வெளுத்து விடு, நீ தானே சொல்லியிருக்க. இரு நான் போய் விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 2 வேற வரவனாதான் சரி வரும். கொஞ்சம் பொறுமை ஏறடி. ஊர்ல வேலை வெட்டிக்கு போகாதவனே தாம தூமுங்கப்பா, 5-10 வாங்குறவனே என்ன அடியும்பா. உன் புருஷன் ₹1,00,000 வாங்க போறவருடி. அப்ப கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாரு. நீ தான் நாளைய அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டே கிடந்தேன்னு கழுத கிடக்குதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாருடி. பார்த்து இருந்துக்க. இந்த அம்மா வேற விஷயம் தெரியாம இவனை தும்ப தாங்கிக்கிட்டு இருக்கு. சே மாப்பிள்ள ஏதோ அறியா பிள்ளை தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள. அவ கிடக்காத்த, நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதே உங்ககிட்ட தாத்த. நீங்க உங்க கையால எனக்கு விருந்து சாப்பாடு வச்சீங்க. ஆனா நான் உங்களுக்கு உண்மையா இல்லத்த, உண்மையா இல்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ இவன் குடிச்சிட்டு உண்மையை வளரிடுவான் போலயே. என்ன மன்னிச்சிருங்கத்த, என்ன மன்னிச்சிருங்கத்த. ஐயோ மாப்பிள்ள என்ன இது? ஏன் முன்னாடி இப்படி மண்டி போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டேன். பேசாம இருங்க, முதல்ல கை இறக்குங்க. முடியாதுத்த, முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுத்த. 4 ரவுண்டு உள்ள போனாதான் என்னால உண்மையே பேச முடியும். உங்களை ஏமாத்த என் மனசு இடம் கொடுக்கலத்த. ஆனா உள்ள இறக்கிக்கிட்டு வெளியே இறக்கலாம்னு வந்தேன். ஓ பேசாம வாயை மூடிடு, தேவையில்லாம தான் உளறிட்டு இருக்காத. இது என்னடி சொல்ல வராரு மாப்பிள்ள? எத்த அங்க கேட்காதீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட இங்க கேளுங்க. அத்த மாப்பிள்ள எதுனாலும் சொல்லி தரீங்க. நீங்க இழுக்கு இழுக்கு எனக்கு பயமா இல்ல இருக்கு. ஐயோ இந்த மனுஷன் எல்லாத்தையும் உழைப்பு வச்சிருவாரு போலயே. இந்த அம்மாவும் துருவி துருவி என்னன்னு வேற கேக்குது. மாப்பிள்ள சொல்லுங்க, மாப்பிள்ள சொல்லுங்க. அத்த அது வந்து. ஐயோ மாப்பிள்ள தலை தொங்கிருச்சே. நல்ல வேலை மயங்கிட்டான். ஏம்மா அந்த ஆள் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துடி. மாப்பிள்ள வேற ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்றதுக்குள்ள இப்படி மட்டை ஆயிட்டாரே. ஆமா இவர் என்னத்த சொல்லுவாரு? குடிச்சிட்டு வந்து ஏதாவது வளரிட்டு இருப்பாரு. நீ உள்ள போ, நான் இந்த மனுஷனை கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். சரிடி பாத்து இருந்துக்க, நான் போய் தொழுவத்தை கூட்டிட்டு வரேன். யார கேட்டு இந்த ஆளு குடிச்சான்? அப்ப தெளியட்டும், அப்புறம் இருக்கு இந்த ஆளு. கட்டி வச்சு தோலை உரிக்கிறேன் பாரு.